சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடு இன்றைக்கி நைட் நடக்க போகிறது. இன்றைக்கி காலையிலே பார்க்கலாம் வாங்க. எத்தனை தான் மீனாவும் முத்துவும் அந்த வீட்டுக்கு நல்லது செஞ்சாலும் விஜயகாட்ட நல்ல பேரே வாங்க முடியல. இன்றைக்கி எபிசோடு அப்படி போயிட்டுருக்குதுங்க. மனோஜுக்கு சரியாகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரப்போ முத்து இருந்துக்கிட்டு டேய் புது மாப்பிள்ளை மாதிரி கீழே குமிஞ்சு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கண்ணு தான் தெரியுதில்ல, ஏன்டா அப்படி சொல்கிறேன். இல்லைடா அதிக வெளிச்சத்தை பார்க்க வேணாம்னு டாக்டர் சொன்னாங்களே அதனால தான் அப்படின்னு சொன்னப்போ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்குறேன் போ அப்படின்ட்டு. சூரிய வெளிச்சமெல்லாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கீழே குமிஞ்சு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உள்ள வராங்க. உள்ளே வரப்போ மனோஜ் வா அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க விஜயா. அம்மா எனக்கு தான் கண்ணு தெரியுதில்லம்மா, நான் பார்த்து வரேம்மா விடுமா அப்படின்ட்டு உள்ளே வரப்போ மீனான்ட்டு முத்து விஜயா கூப்பிட்றாங்க. ஏன் இப்போ கூட என் பொண்டாட்டி கூப்பிடணுமா அப்படின்ட்டு. ஆராத்தி கிடைக்கிறதுக்கு தான், ஆராத்தி எடுத்துறது. அண்ணாமலை வந்துட்டு அதெல்லாம் ஆல்ரெடி மீனா ரெடி பண்ணி தான் வச்சுருக்கிறா அப்படின்னு சொன்னோன்னே, மீனா ஆராத்தி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே மீனா எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரப்போ ஏன் இதெல்லாம் வேணுமா? ஆமாம், அவனே உயிர் தப்பிச்சு வந்திருக்கிறான், இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறான். மீனா வந்துட்டு ஏங்க பேசாமல் இருங்க உள்ளே வாங்க அப்படின்னோடனே இடிச்சு விட்டுட்டு முத்து உள்ளே வர்றா. அப்படி உள்ளே வந்தானே மீனை ஆராத்தி எடுக்க போகிறப்ப விஜயா வந்துட்டு கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தாய் எடுக்கிறாங்க. முத்து இருந்துட்டு எதாக இருந்தாலும் ஆராத்தி ரெடி பண்ணுறதுக்கு அவள் வேணும், ஆனால் எடுக்கிறது நீங்கள். இப்போ நான் சவாரி போகிறத விட்டுட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு வரேன், எனக்கும் மதிப்பில்லை, எங்கள் 2 பேர்த்துக்கும் இந்த வீட்டில் எனக்கு மதிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆராத்தி எடுத்து முடித்தோடனே இது வெளியில் கொண்டே கொட்டு அப்படின்னு. ஆமாம், எந்த நல்லது செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு செய்யுங்க, கெட்டதை செய்கிறப்ப எங்களுக்கு செய்யுங்கிற மாதிரி ஒரு மாதிரியாக முத்து பேசிட்டு வேணும் அது கம்முன்னு பேசாமல் இருங்கன்னு சொல்லி அது வாங்கி கொண்டே கொட்டிட்டு வராங்க. அப்பா நான் அண்ணாமலை இருந்துக்கிட்டு மனோஜ் ஒரு 2-3 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடு, எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்ட்டு. ஆமாம், 3 நாளாகவே என் பிஸ்னஸ் இதாகிடுச்சு, இன்னொரு 3 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து எப்படிப்பா அப்படின்ட்டு. பிஸ்னஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உடம்ப பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. விஜயா இருந்துட்டு நீ உயிர் தப்பிச்சு வந்ததே புண்ணியம், நீ எல்லாம் அதை வேலைக்கெல்லாம் போவேன்னா ரோகிணி நீ பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க அப்படிங்கிறப்ப இவரை பார்த்துக்கிறதோட எனக்கு என்ன வேலைங்க தான் இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரோகிணி சொன்னதுக்கப்புறம் விஜயா இருந்துட்டு நான் உங்களுக்காக வேண்டியிருக்கிறேன் அங்கே பிரதர்சனம் எடுக்கிறேன்ட்டு, அதனால் அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறப்ப ஏங்கத்த நீங்கள் உங்கள் உடம்பு வருத்திக்கிட்டு இப்படியெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறா. இல்லை நான் எனக்காக வேண்டிக்கலை, நான் எடுக்கிறதுக்காக இல்லைல்ல, ரோகிணியும் மனோஜி தான் அங்கே பிரதர்சனம் எடுக்க சொல்லியிருக்கிறேன் அப்படின்ட்டு. எங்களை வா அப்படின்னு. ஆமாம், உனக்கு தாண்டா உடம்பு சரியில்லை, அதனால உன்னே தான் எடுக்கிறதா வேண்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஏம்மா எனக்கே உடம்பு முடியாமல் இப்போ தான் வந்திருக்க, ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு. அது சக்தி வாய்ந்த கோயிலடா, வேண்டது நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறான். மலை இருந்துக்கிட்டு நீ வேண்டினது உனக்கு நீ செய்கிற மாதிரி வேண்டிக்க வேண்டியதுன்னா அவங்கள கேட்காம எப்படி நீ இப்படி வேண்டலை அப்படின்னு. அவங்க 2 பேர்த்துக்கு அவனுக்கு தானே உடம்பு சரியில்லை, அதனால் அவனை செய்கிறது தான் நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மீனாவும் முத்து வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். சுருதி வந்து ஹோட்டலில் ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப ஆர்டரை கொடுக்குறவர், நீங்கள் நல்லா அழகாக நல்லா பேசுகிறீங்க, நல்லா படித்த மாதிரி இருக்கிற, எங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வந்துடுறிய எப்போவே நீ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லுங்கள், தேவையில்லாத பேசாதீங்கன்னு சொல்லி சுருதி சொல்கிறா. இல்லைம்மா நீ நல்லா படிச்சிருக்க, நல்லாவும் இருக்க, அதனால் எங்கள் கம்பெனியில் இப்போவே உனக்கு நான் வேலை வாங்கி தரேன், இந்த வேலையை விட்டு இப்போவே வா எங்கூட அப்படின்னு சொல்கிறப்ப சரி வெயிட் பண்ணுங்கள், எங்கள் வீட்டுக்காரர் இங்கே தான் ஷெஃப்பாக வேலை பார்க்குறாரு, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அடுத்த ஆர்டரை கேட்குறப்ப அவன் வந்துட்டு சீக்கிரம் ஜீரணமாகிற மாதிரியும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்கள் இன்னும் 1 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் எல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஹோட்டலுக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு இன்னொருத்தவங்கிட்ட பதில் பேசிட்டு போகிறான். இப்போ இன்னொரு பக்கம் ஆர்டர் எடுக்க போகிறப்ப அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. என்னம்மா வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தேவையானது சொல்லுங்கள், ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப
அவங்க அம்மாகிட்ட 2 பேர்த்துக்கு வாக்குவாதம் நடக்குது. "நீ எதுக்கு இங்கே வேலைக்கு வந்து இந்த நீ டப்பிங் எடுக்கிறதே எனக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் இந்த வேலை செய்கிற. உங்கள் வீட்டில் யார் உங்கள் மாமனார் போக சொன்னாரா? உங்கள் மாமியார் போக சொன்னாங்களான்ட்டு ரொம்ப வாக்குவாதம் நடக்குது. அவனை கூப்பிடு. அவனை 2 பேசி விட்டு போகிற. ஏன் நீ சம்பாரிச்சு தான் அந்த வீட்டில் குடும்பம் நடத்தணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாக்குவாதம் நடக்குது. சுருதி இருந்துட்டு, "அப்படியெல்லாம் இல்லை, யாரும் போக சொல்ல, என் விருப்பத்துக்கு தான் வந்திருக்கேன்னு" சொல்ல விடாமல், சுருதியவே பேச விடாமல் கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. போய் ரவியை பார்த்து, "எதுக்கு இப்படி என் பிள்ளைய வேலை வாங்கிட்டு இருக்க? இவன் சம்பாரிச்சு தான் சாப்பிடணுன்ட்டு உங்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டம் இருக்கா? யார் உங்கள் அப்பா போக சொன்னாரா? உங்கள் அம்மா போக சொன்னாங்களா? எதுக்கு இப்படியெல்லாம் என் பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன தான் நடக்கும்னு தெரியுமா? என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரை வந்து பார்த்தாலும் அவமானமாக இருக்காதா எங்களுக்கு? ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு ரவியை பிடிச்சி அவங்க அம்மா திட்டிகிட்ருக்காங்க. சொல்ல ரவியை எடுத்து சொல்கிறதுக்கு ரவிகிட்டையும் பேச விடாமல் அவங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் நான் அப்பாவே கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அப்பாவுக்கு தேவையான மீன் எல்லாம் இங்கே இருக்குது, சாப்பிட்டு நல்லா போயிருப்பாருல்ல அப்படின்ட்டு. "ஏண்டி நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ காமெடியாக எடுத்துகிட்டு பேசுகிறியா?" அப்படின்ட்டு என்னமோ பண்ணி தொலைன்ட்டு அவங்க அம்மா கிளம்பிடுறாங்க. ரவி இருந்துட்டு சுருதியை திட்டுறான். "இதுக்கு தான் இங்கே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண வேணாம்னு நான் சொன்னேன். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லி தான் வேணான்னு சொன்னேன். நீ தேவையில்லாமல் நீ சேர்ந்துட்டு இப்போ என்னையும் எங்கள் குடும்பத்தையும் உங்கள் அம்மா தப்பாக பேசுகிற அளவுக்கு நடந்துக்கிற. அப்படிங்கிறப்ப நீ முதல்ல இந்த வேலையை விட்டு போ." அப்படிங்கிறப்ப அது நீ சொல்லணுங்கிறதில்ல, இதுக்கு ஓனர் அம்மா வந்து நீர்த்தியை பார்த்து என்னை வேலையை விட்டு போகுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போகிறேன். இப்போ சொன்ன ஆர்டரெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ டேபிளுக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறான். என்னமோ பண்ணிக்கின்ட்டு முறைச்சி பார்த்துட்டு ரவி கிச்சனுக்குள்ளே போயிடுறான். அப்படி முத்தும் அண்ணாமலையாட்ட எல்லா பில்லையும் எடுத்து காட்டிகிட்ருக்கிறாரு. மனோஜ் வந்து, "என்னடா பில்லு மாதிரி இருக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படி, "ஆமாம், பில்லு தான் உங்கள் ஹாஸ்பிட்டல் பில்லு." அப்படிங்கிறப்ப விஜயா, "என்னத்த ஹாஸ்பிட்டல் பில்லுன்னு சொல்லி சொல்கிற?" அப்படின்னு. "ஆமாம், அவனுக்கு அடிபட்டப்பெல்லாம் இதெல்லாம் கட்டினது." அப்படின்னு சொல்லிட்டு, "எல்லாத்துக்கும் பில் இருக்குது, இதுக்கு வந்து என்ன ஒயிட் பேப்பரில் எழுதி வச்சுருக்க என்னன்னு?" சொல்லி மனோஜ் கேட்குறான். "ஆமாம், நீ ஓடுறப்பெல்லாம் இடிச்சு விட்டுட்டு போனியே, சைக்கிள்காரன் பைக்காரன்னு ஒரு அம்மா குடத்தை தோப்புக்காரன் போட்டவன் எல்லாத்தையும் இடிச்சு அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண பில்லு தான்." அப்படிங்காட்டி, "இதையெல்லாம் நான் எப்படி நம்புறது? நானே முடியாமல் எங்களை கேட்டுன்னு நீ கொடுத்த, எங்களை வந்து கேட்டுக்கணுமில்ல." அப்படின்னு சொல்கிறப்ப மீனாவுக்கு கோவம் வந்து, "நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ எப்படி உங்களை வந்து கேட்க முடியும்? நாங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தா, அவங்கள கேட்க விட்ருந்தா உங்களுக்கு ஆப்ரேஷனுமே நல்லபடியாக நடந்திருக்காது. நாங்கள் மனிதாபிமானத்தோடு செஞ்சதை நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணி அதை புரிஞ்சுக்காம, "எங்ககிட்ட கேட்டுருக்கணுமில்ல இந்த பில்லை கொடுக்கறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் எப்படி நாங்கள் நம்புறதுன்னு?" ரோகிணியும் பேசுகிறாங்க. விஜய் எல்லாருமே அவங்க ஏன் அமௌண்ட்டு கட்டின மாதிரி பேசுகிறாங்க. ரவி இருந்துக்கிட்டு, "அவன் எப்படி இப்படி நீங்கள் முடியாமல் படுத்துருக்கிறப்ப யாருக்கிட்டையும் கேட்காம அவங்க நல்ல மனசாட்சியோடு செஞ்சதை நீங்கள் வந்து இப்படி தப்பாக நினைக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லி ரவியும் சுருதி எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த காலத்தில் நல்லதுக்கே காலம் இல்லை, எதாக இருந்தாலும் நல்லா செஞ்சதுக்கு இப்போ பாரு எங்களுக்கு எப்படி ஒரு பேர் அப்படின்னு. அண்ணாமலை வந்துட்டு, "நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, நீ இந்த பில்லும் கணக்கு முடிச்சே ஆகணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் கேட்டு நம்ம வீட்டு சனத்தை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து செஞ்சுருக்காங்களே, அதை நினைக்காம நீ இப்படியெல்லாம் பேசுகிறீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரோஹிணி இருந்துட்டு, "சரி, நான் இதெல்லாம் எவ்வளோ என்னன்னு பார்த்துட்டு முத்துக்கு அனுப்பிடுறேன். நீங்கள் யாருமே எங்களுக்கு உதவ வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. விஜயா இருந்துக்கிட்டு, "ஏண்டி நீ தான் அவனுக்கெல்லாம் தூண்டி விட்டு இப்படியெல்லாம் பேச வச்சியா?" அப்படின்னு சொல்லி மீனாவை திட்டுறா. "ஏத்த இப்படியெல்லாம் பேசுகிறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, "சரி, நீ பூ கட்டி கொண்டு வந்து காசுல எல்லாம் என் பையன் பிழைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவள் தான் ரோகிணியை தரேன்னு சொல்லிட்டாளல்ல, நீ வேணுமோ எதுவும் பேசாமல் இரு." அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோடு இதோட முடியுது. மீனாவை முத்து சமாதானப்படுத்துகிறாங்க. என் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க.